ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி வினு. இது வினுஸ் தமிழ் ஆடியோ நாவல் சேனல். என்னோட கதைகளை என்னோட குரலில் கேட்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் பொண்ணான கருத்துக்களை கமெண்ட்டாகவும் பதிவு பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். பிழையும் சரியில் முடியுதே. பிழை 31. பொழுது புலர்ந்தது கூட தெரியாமல் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்த ராமின் மொபைல் வைப்ரேட் ஆனது. மெதுவாக கண்களை திறக்க அவன் முகத்திற்கு மிக அருகில் குழந்தை பிரீத்தியின் பூமுகம். மென்மையாக அவள் நெற்றியில் இதழ்களை பதித்தவன், சாரி பேபி, உன் அம்மாவை உங்ககிட்ட சீக்கிரம் முயற்சியில் தோத்து போயிட்டேன். ஒரு அப்பாவை உன் அம்மா இடத்த ஃபில் பண்ண முடியாது. பட் ப்ராமிஸ், உனக்கு எதுவும் ஆகாம ஒரு நல்ல லைஃப் டாடி உனக்கு கொடுப்பேன் என்றவனின் கண்களில் அவன் அறியாமல் நீர் துளிர்த்து நின்றது. எந்த நிலையிலும் ராம் கண்களில் கண்ணீரை கண்டதில்லை அவன் வீட்டினர். இப்பொழுதும் தான். ஆனால் கடந்த சில மாதங்களாக யாரும் அறியாமல் அழுகிறான் அவன் மகளுக்காக. எழுந்து சென்று மொபைலை பார்க்க திரையில் தெரிந்த எண்ணெய் புருவம் சுருக்கி பார்த்தவன் சற்று தள்ளி சென்று திரைசீலைகளை விலக்கி ஜன்னல் அருகில் நின்றவன், ராம் ஹியர் என்க. சார், எவ்வளோ முயற்சி செஞ்சு ஸ்ரத்தா மேமோட ஹஸ்பண்டை கண்டுபிடிக்க முடியல. அவங்க இருந்த இடத்துல ஒரு பார் தான் இருக்கு. அங்கே வேலை பார்க்குற எல்லா பசங்களையும் வாட்ச் பண்ணிட்டோம். சந்தேகப்படும்படியா அவங்கிட்ட எந்த நடவடிக்கையும் இல்லை. அந்த பொண்ணை பார்த்தே பல வருஷம் ஆச்சுன்னு எல்லாம் சொல்கிறாங்க என்றதும், சரி விடுங்க, நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு செக்யூரிட்டி டைட் பண்ணுங்க. என் மொத்த ஃபேமிலியும் அங்கே வர்றாங்க. எந்த அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது. முக்கியமாக என் குடும்ப நபர்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது என்றான் வார்த்தைகளில் அழுத்தத்தை கூட்டி. கண்டிப்பா சார் என்று வைத்தான் எதிரில் பேசியவன். திரும்பி தன் மகளை பார்க்க பன்னிக்குட்டி உண்டியலை அணைத்தவாறு அவள் உறங்கிக் கொண்டிருந்தாள். பின் பரத்துக்கு கால் செய்தவன், பரத், என் வெட்டிங் முடிஞ்ச உடனே பாப்புக்கு போன் மேரோ ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹாஸ்பிட்டல் சூழ்நிலையை சரி பண்ணிட்டு கிளம்பி வா என்றான். ராம் அழைப்பை துண்டித்த பரத்தோ, அப்போ நிஜமாவே ராம் அண்ணா கல்யாணம் செய்ய போறாரா? நம்ப முடியலையே. அப்படி அங்க என்ன நடந்திருக்கும் என்று யோசிக்கையிலே அவன் இன்றுக்காம் ஒலித்தது. எடுக்க நெற்றியை தேய்த்தவன், சரி, அவனை உள்ள விடுங்க என்றான். ஆம், கால் வந்தது ஒரு காவலாளியிடமிருந்துதான். அவன் உள்ளே வரவிடாமல் தடுத்தது சர்வாவைத்தான். அடுத்த சில நொடிகளில் படாரென கதவை திறந்து பரத் அறைக்குள் நுழைந்தான் சர்வா. சுழல் நாட்காலியில் சுற்றியவர் அவனை நக்கலாக பார்த்த பரத்தோ, வாங்க சார், உங்களையும் என்னையும் தான் காணோன்னு எல்லாரும் தேடிட்டு இருந்தாங்களாம் என்றான். டே என இரு கைகளையும் மேஜையில் அடித்து குனிந்து நோக்கிய சர்வாவோ, என்ன நக்கலா? உன் நக்கல் விக்கல் எல்லாத்தையும் வேற எங்கேயாவது வச்சுக்கோ. என்கிட்ட வச்சுக்கிட்ட தொலைச்சிருவேன். பிரணதி எங்கடா என்றான். ஷர்ட் பேண்ட் பாக்கெட்டை தடவிய பரத்தோ, அச்சச்சோ, இங்கதான்ப்பா வச்சிருந்தேன், பாரு, அதுக்குள்ள எங்கேயோ பறந்து போயிட்டா என்றான். கண்களை இறுக மூடிய சர்வாவோ, பிரணதி எங்க என்றான் மீண்டும் அழுத்தமாக. அப்படி கேளு, அதுதான் நம்மளை போல டாக்டர்ஸ்க்கு அழகு. அதை விட்டுட்டு ரவுடி பைய மாதிரி கத்தினா நல்லாவா இருக்கு என்றவன், உங்க கூட இருந்ததை விட இப்ப அவ ரொம்ப நல்லா இருக்கா என்றான். நான் பிரணதி எங்க இருக்கான்னு கேட்டேன் என்றான் மீண்டும் அழுத்தமாக. ஆஸ்திரேலியால என்றதும், ஆஸ்திரேலியாவா? யார கேட்டு அவளை அங்க அனுப்புன என்க. யார கேட்கணும் என்றான் பரத் நக்கலாக. என்ன கேட்கணும்? ஏன்னா நான் தான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறவன் என்றதும், ஹஹாவென சிரித்த பரத்தோ, எப்போ கல்யாணம் செய்துக்க போற? அவ வாழ்க்கை நாசமானதுக்கு அப்புறமா? இதோ பார், நிச்சயம் நீ என்னை தேடி வருவ, உங்ககிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு ஏர்போர்ட்ல வச்சு அவ என்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்கா. அதுக்காகத்தான் உங்ககிட்ட இவ்வளோ பொறுமையா பேசுறேன். இது அவ ஆஸ்திரேலியா போக முழு மனசோட சைன் பண்ண டாக்குமெண்ட்ஸ் காப்பி. இது அவ ஃபேமிலிக்கு முன் பணமா கொடுத்த டாக்குமெண்ட்ஸோட காப்பி. அதுவும் அவ ஒன்றும் குழந்தை இல்லை. அவ வாழ்க்கையை முடிவு பண்ற பக்குவம் அவகிட்ட இருக்கு. ஸோ நாங்க தான் உன் குடும்பம், அன்பு பாசம்னு வேஷம் போடாம ஒதுங்கி நில்லு என்றான். சின்ன சின்ன விஷயங்கள் கூட சீறிக்கொண்டு நிற்கும் சர்வாவிடம் தற்போது எந்த எதிர்வினையும் இல்லை. உறைந்து நின்றான். அவனை கண்ட பரத்துக்கு கூட என்னவோ போலாயிற்று. உண்மையிலே பிரணதிக்கு என்ன நடந்தது தெரியுமா என்று பரத் கூற நிலை குலைந்து இருக்கையில் பொத்தன அமர்ந்து விட்டான்.
நிறைய முறை இதை குறிப்பால் உணர்த்த அவள் முயன்றிருக்கிறாள். நான் தான் அதை அறிய மறுத்துவிட்டேன். திருமணம் செய்து அவளுக்கு நல்ல வாழ்வை தர எண்ணிய நான் அவள் எதிர்கொண்ட இன்னல்களை காண மறுத்திருக்கிறேன். அவளும் மறைத்திருக்கிறாள். இந்த சிறு வயதில் இத்தனை சுமைகளை முதுகிலும் தோளிலும் சுமர்ந்திருக்கிறாள் என்று சர்வா என்ன அவன் முன் பிரணதியின் மொபைல் நம்பர் எழுதிய துண்டு சீட்டை நகர்த்தினான் பரத். வேண்டாம் என்று அவனை நோக்கி நகர்த்திய சர்வாவோ, எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்க சொல்லு என்று விட்டு செல்ல, அவளுக்கு உன்னே ரொம்ப பிடிக்கும் என்றான் பரத். அதற்கு ஒரு வெற்று புன்னகை மட்டும் பதிலாக தந்தவன் கதவை திறந்து சென்றான். எல்லாம் பாலா போன அந்த 2 பேராலையும் தான் என் புள்ள இப்படி ஆயிட்டான். என் புள்ள வாயை திறந்து சிரிச்சு பார்த்தேன், நான் பல வருஷம் ஆச்சு என்று சுமித்ரா குறுக்கும் நெடுக்குமாக நடக்க தவசிலன், லக்ஸ், பிரணதி தீவிர யோசனையில் இருந்தனர். ஐடியா, மீரா உன் கூட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆசைப்படுறா, அதனால 2 பேரும் நம்ம ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிட்டு வாங்கன்னு அனுப்பி விடலாமா என்றார் சுமித்ரா. நல்ல ஐடியா தான், ஆனா ராமண்ணா ஒத்துக்கணுமே என்றான் லக்ஸ். அதை பத்தி அவங்கிட்ட நான் பேசுறேன் என்று விட்டு தவசிலன் செல்ல, நான் போய் பாப்புவுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு வர்றேன் என்று விட்டு சுமித்ரா செல்ல, பிரணதி மட்டும் ஆழ்ந்த யோசனையில் அமர்ந்திருந்தாள். அவள் தலையில் தட்டிய லக்ஸோ, மச்சி என்ன பகல் கனவா என்க. இல்ல, இருந்தாலும் உங்க வீட்டுக்காரங்களுக்கு உங்க அண்ணன் மேல இவ்வளோ நம்பிக்கை கூடாது மச்சி என்றாள். ஏன் மச்சி அப்படி சொல்ற என்க. பின்ன என்ன மச்சி, மீராக்காவை ஃபார்ம் ஹவுஸ்க்கு காதல் பண்ணலாம் கூட்டிட்டு போக மாட்டார் ராம் சார், களப்பறிக்க வேணா கூட்டிட்டு போவாரு. அது சரி, மனுஷனா இருந்தா காதல் வரும் மாட்டுக்கு என்று வார்த்தைகளை விழுங்க. என்ன மச்சி என்றான் லக்ஸ். ஒண்ணும்ல மச்சி என்று திருவன விழித்தவள். ஆமா, அப்படி என்ன உங்க அண்ணன் வாழ்க்கையில் நடந்துச்சு மச்சி, எல்லாம் ஏதோ கிமு கிபி போல பேசுறீங்க என்றாள். துரோகம் என்றான் லக்ஸ். அவ்வளோ கேள்வியாக அவனை நோக்க, ஆமா மச்சி, அது கூட அண்ணன் அடிக்கடி அந்த வார்த்தையை அம்மா கிட்ட சொல்லிதான் கேட்டிருக்கேன். சின்ன வயசுல ராமண்ணா எங்களுக்கு ஒரு நல்ல பிரதர் மட்டும் இல்ல, நல்ல டீச்சர், நல்ல பேரண்டாவும் இருந்திருக்காரு. வீட்டுக்கு பெரியவன், நம்மளை பார்த்தான் தம்பிங்க வளருவாங்கன்னு அவர் லைஃப்ல ஒன்னையும் பார்த்து கவனமா யோசிச்சுதான் செய்வாரு. ரொம்ப சின்ன வயசுல நாங்க இந்தியன் காலனி டைப் வீட்டில தான் இருந்தோம். எங்களுக்கு பக்கத்து வீடு தான் ஆர்த்தி சிஸ்டர் வீடு. ஆர்த்தி சிஸ்டர் அப்பாவும் எங்க அப்பாவும் சேர்ந்து தான் மேனுஃபேக்சரிங் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க அம்மாவும் எங்க அம்மாவும் ஒர்க் போயிருவாங்க. எங்களை ஸ்கூல்ல இருந்து கவனமா கூட்டிட்டு வர்றதுல இருந்து ஹோம்ஒர்க், விளையாட்டு, நைட் டின்னர்னு செஞ்சு கொடுக்கறது வரைக்கும் பாதி நாள் ராமண்ணாவோட பொறுப்பு தான். பரத்துக்கும் ஆர்த்தி சிஸ்டருக்கும் சுத்தமா ஒத்து போகாது. அடிக்கடி சண்டை வரும். அண்ணா தான் அவங்கள சமாதானம் செய்வாங்க. அதனாலேயே ராமண்ணாவுக்கும் ஆர்த்தி சிஸ்டருக்கும் ஒரு நல்ல பாண்டிங் இருந்தது. அவங்க பாண்ட் எப்போ லவ்வா மாறுச்சுன்னு அவங்களுக்கே தெரியாது. சொல்ல போனா 2 பேரும் லவ் யூன்னு சொன்னது கூட கிடையாதான். 2 பேரும் நிறைய ரகசியமா பேசுவாங்க. ஆர்த்தி சிஸ்டருக்கு ரோஸ் பிடிக்கணும், நிறைய கலர்ஸ் ரோஸ் செடி வாங்கி வளர்த்தாரு அண்ணா. அப்புறம் ஹையர் ஸ்டடி பண்ண அண்ணாவை அப்பா இந்தியாவுக்கு அனுப்பியதும் ஒரே அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்க ஆர்த்தி சிஸ்டர். அண்ணாவும் இங்க வந்த உடனே அவங்கள தான் பார்க்க ஓடுவாரு. கடைசியா அவங்க சொல்லாமலே 2 குடும்பத்துக்கும் தெரிஞ்சு போச்சு அவங்க லவ் பண்றது. பெருசா எதிர்ப்பு இல்ல, சொல்ல போன ரொம்ப சந்தோஷம்தான். வயசு அதிகமாக அவங்க காதலும் அதிகமாச்சு. சின்ன லீவு கிடைச்சா கூட ஆர்த்தி சிஸ்டரை பார்க்க ஓடி வந்துருவாங்க அண்ணா. நாள் ஆக ஆக ஆர்த்தி சிஸ்டர் ராமண்ணா கிட்ட ஒரு காதலியா நிறைய எதிர்பார்க்க ஆரம்பிச்சாங்க. அண்ணா மேல ஓவர் பொசசிவாக ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணாவும் அப்படி பொசசிவா இருக்கணும்னு நினைச்சாங்க. ஷாப்பிங், டேட்டிங், பார்ட்டி, ரொமான்டிக், கேண்டில் டின்னர்னு அப்போ ட்ரெண்டா இருக்கிற எல்லாம் அவங்களுக்காக அவங்க விரும்பினது எல்லாம் அண்ணாவும் பார்த்து செஞ்சாங்க. ஆனா அவங்க அண்ணா கிட்ட எதிர்பார்த்தது வேற. அண்ணா என்னதான் காதலியா இருந்தாலும் லிப் கிஸ்ஸை தாண்டி வேற எதையும் என்கிட்ட எதிர்பார்க்கதுன்னு ஓப்பனா சொன்னதை நானே கேட்டிருக்கேன். அப்படிதான் ஒரு நாள் நான், பரத், அண்ணா, ஆர்த்தி சிஸ்டர் எல்லாம் சேர்ந்து எங்க வீட்டுல சினிமா பார்த்துட்டு இருந்தோம் என்று அவன் நினைவுகள் அன்றைக்கு செல்ல, அப்பொழுதுதான் அரும்பு மீசையை அரும்பிய நிலையில் லக்ஸ், அவன் அருகில் பரத், சோஃபாவிற்கு கீழே சயனத்தில் பாப்கார்ன் சாப்பிட்டு கொண்டிருக்க, சோஃபாவிற்கு மேலே ஆர்த்தியும் ராமும் அமர்ந்திருந்தனர். இளையவர்கள் இருவரும் ஹாரி பாட்டர் படத்தில் மூழ்கியிருக்க, ஆர்த்தியோ ராமின் உள்ளங்கையை எடுத்து கன்னத்தில் வைத்து அமர்ந்திருக்க, அவளை வைத்த கண் எடுக்காமல் மென்புன்னகை செய்தவாறு மயிலுடன் பார்த்திருந்தான் ராம். நான் இனி இந்தியாவுக்கு உன்னை அனுப்ப மாட்டேன் என்று ஆர்த்தி ரகசியமாக கூற, இனி நானும் இந்தியாவுக்கு போக மாட்டேன், இங்கதான் இருக்க போறேன் இந்த கையை பிடிச்சிட்டு
என்று இருவர் விழிகளும் மோதிக்கொள்ள சுற்ற மறந்து இருவர் இதழ்களும் ஒன்றை ஒன்று நோக்கி வர, வாவ், யூ நேல்ட் இட் ஹாரி, கமான் என்று இளையவர்கள் கத்தியதில் திடுக்கென சுயநினைவு பெற்றவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி தோள்களை குலுக்கி வெக்க புன்னகை செய்து கொண்டனர். ராமு மனதினுள், ச்சே, தம்பிங்க இருக்கிறது எப்படி மறந்தேன், அவங்க இருக்கும்போதே என்று பிடரியை வருட இளையவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து இதழ் கடித்து கண்ணடித்து கொண்டனர். சற்று நேரத்தில் ராமும் திரைக்காட்சியில் மூழ்க, திடீரென அவன் மார்பில் ஏதோ ஊறுவது போல் உணர்ந்தவன் குனிந்து பார்க்க ஆர்த்திதான். அவன் சட்டை பட்டன் இடையே வருட செய்வதறியாமல் நெளிந்தவன் அவள் கையை பற்றி, இங்கே இல்ல ஆர்த்தி, இங்க, அப்படியே பின்னாடி வா என்று முதுகை காட்டியவன், இங்கதான், லெஃப்ட்ல, இன்னும் கொஞ்சம் ரைட், அங்கதான், நல்லா சொரி என்க தமையர்கள் இருவரும் தலையில் அடித்து கொண்டனர். இதை கேட்டுக்கொண்டிருந்த பிரணத்தியோ ஹஹாவென சிரிக்க, மச்சி உனக்கு புரியுது தானே என்க. மச்சி, இப்ப எல்லாம் இது ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்கள் கூட புரியும் என்றாள். ஆனால் ராமின் எண்ணமோ இந்த சிறு வயதில் தன்னை பார்த்து தமையர்கள் சலனப்பட்டு விடக்கூடாது என்று எண்ணியதை அவன் மட்டுமே அறிவான். அடுத்த நொடி ஆர்த்தி கோவித்து கொண்டு எழுந்து செல்ல, ஆர்த்தி வெயிட் என்று பின்னால் ஓடினான் ராம். ஆர்த்தி ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், தம்பிங்க இருக்காங்க என்றதும், உனக்கு உன் தம்பிங்க அம்மா அப்பா என்ன நினைப்பாங்கன்னு தான் கவலை இல்ல ராம், நீ அடல்ட்டு தானே, நிஜமாவே நான் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கறேன்னு புரியலையா என்றாள். புரியுது ஆர்த்தி, அதே நேரம் நான் ஒரு அண்ணன், என்ன பார்த்தா என் தம்பிங்க வளருவாங்க என்று அவள் கன்னத்தை தாங்கியவன், ப்ளீஸ் கொஞ்சம் டைம் கொடு, நம்ம கல்யாண விஷயமா வீட்டுல பேசுறேன் என்றான். அவன் கைகளை தட்டிவிட்டவள் அங்கிருந்து கோபமாக வெளியேறினாள். செல்லும் அவளை பார்த்து புன்னகை செய்த ராமு, நீ கோவப்பட்டா கூட எனக்கு அழகா தான் தெரியுற ஆர்த்தி என்றான். அடுத்து வந்த நாட்களில் ஆர்த்தியை தொடர்பு கொள்ள அவள் எடுக்கவில்லை. அவள் பெற்றோரை தொடர்பு கொள்ள தோழிகளுடன் மாலத்தீவு சுற்றுலா சென்றிருப்பதாக கூறினர். பிழை 32. இரவு பார்ட்டியில் தோழிகளுடன் சேர்ந்து சோஷியல் ட்ரிங்க் செய்து கொண்டிருந்தாள் ஆர்த்தி. அந்நேரம் ராமிடமிருந்து தொடர்ந்து கால் வர சைலண்டில் போட்டவாறு இருந்தவளை, ஏன் ஆர்த்தி, அட்டன் பண்ணி பேச வேண்டியது தானே என்றனர் அந்த நவநாகரீக பெண்கள். உடனே பேசிட்டா இந்த ஆம்பளைங்களுக்கு நம்மளோட வேல்யூ தெரியாம போயிடும், நம்மளை விட்டுட்டு எங்க போயிட போறான்னு திமிர் வந்துடும், அடிக்கட்டும், எனக்கு என்ன ஆயிருமோன்னு பதறட்டும் என்று அவள் கண்ணடிக்க, உனக்கு என்னப்பா, ராம் ரொம்ப ட்ரூ, எங்க ஆளுங்க அப்படியா, 2 காலுக்கு மேல அட்டன் பண்ணனா வேற பொண்ணை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க என்றனர். எஸ், ராம் கிட்ட எனக்கு பிடிச்சதே அதான், ரொம்ப பொறுமையானவன், ஃபேமிலி படிப்பு பிஸ்னஸ்ன்னு அவன் பேலன்ஸ் பண்ற விதம் சூப்பர். பர்டிகுலரா என்ன தவிர எந்த பொண்ணையும் திரும்பியும் பார்க்க மாட்டான், எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத கம்ப்ளீட் அக்மார்க் ஆண்மகன்தான். ஆனா ஒன்ன தவிர ரொமான்ஸ், நீங்க எல்லாம் உங்க பாய் ஃப்ரெண்ட் கூட இருந்த ப்ரீசியஸ் மூமெண்ட்டை எப்படி ஷேர் பண்றீங்க, அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு இல்லை. நான் வழியை ட்ரை பண்ணிட்டேன், ஆனா அதுல மட்டும் ரொம்ப ஸ்டபனா இருக்கான் என்றவாறே அந்த சிவப்பு திரவத்தை எரிச்சலுடன் வாயில் சரித்தாள். பெண்கள் ஒருவரை ஒருவர் அதிர்ந்து பார்த்தவர்கள், அப்போ நீ ராம லவ் பண்ணலையா என்றனர். லவ் இட் சென்ஸ் பண்றேன் தான், அவன் மேன்லிய லவ் பண்றேன், அவன் நாலேஜை லவ் பண்றேன், அவன் பிஸ்னஸ் திறமைய லவ் பண்றேன், அவன் கையை கொடுத்துக்கிட்டு இவன் என் புருஷன் அப்படின்ற ப்ரௌட லவ் பண்றேன் என்றாள். தட்ஸ் ஆர்த்தி என்று ஹஹாவென சிரித்த பெண்கள் கூட்டமோ சியர்ஸ் என்றனர். விரல்களை கோர்த்து காலை ஆட்டியவாறு பதட்டமாக தங்கள் எதிரில் அமர்ந்திருந்த ராமை, சொல்லு ராம், ஏதோ முக்கியமான விஷயமா பேசணும்னு சொன்ன என்றார் தவசீலன். அப்பா, நான் ஆர்த்திய கல்யாணம் செய்துக்கலான்னு இருக்கேன் என்றான் திக்கி திணறி. அவன் கூறி முடிக்கும் வரை அமைதியாக இருந்தவர்கள் கூறியதும் ஹஹாவென சிரித்தனர். தாராளமா ராம், அதுக்கே இவ்வளோ தயக்கம், உன்னோட இந்த வயசுல எனக்கு பரத் பொறுத்துட்டாண்டா என்றார் தவசீலன். ஓ, பெரிய சாதனை தான் டாடி என்று லக்ஸ் கூற, நங்கென்று அவன் தலையில் குட்டு வைத்தார் சுமித்ரா. ஆர்த்தி தங்கமான பொண்ணு,
எனக்கு பொண்ணு இல்லையேன்னு குழந்தையிலேருந்தே அவளை என் பொண்ணா பார்த்துக்கிட்டேன். இன்னைக்கு அவளே மருமகளா வர்றா இல்லைங்க என்றதும், அப்பா அம்மா ரொம்ப கிராண்டா வேண்டாம், சிம்பிளா என்கேஜ்மெண்ட் பண்ணுங்க, அப்புறம் நெக்ஸ்ட் மந்தே கல்யாணம் வச்சுக்கலாமா என்றதும், நெக்ஸ்ட் மந்தா என்ற சுமித்ரா அதிர அவர் கையை அழுத்திய தவசிலனோ வச்சுக்கலாராம் என்றார். இருவர் வீட்டினரும் பேசி நிச்சயம் ஏற்பாடு கோலாகலமாக தொடங்கியது. ஆனால் ராமின் காலை அட்டன் செய்யவில்லை ஆர்த்தி. அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க எண்ணிய ராம் துரிதமாக வேலையை செய்ய அவ்வளோ தோழிகளுடன் கும்மாளம் அடித்து கொண்டிருந்தாள். அறையில் தயாராகி கொண்டிருந்த ராமை, வாவ் அண்ணா, லுக்கிங் வெரி ஹேண்ட்ஸம் என்றான் லக்ஸ். அப்போ இதுக்கு முன்னால் நான் ஹேண்ட்ஸமா இல்லையா என்க. அண்ணா நீங்க நோட் பண்ணலையா, நான் வெரி ஹேண்ட்ஸம்னு சொன்னேன் என்ற லக்ஸின் கோட்டை சரி செய்தான் ராம். அப்புறம் லக்ஸ், நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ராம் அண்ணா ரூமுக்கு அப்படியே வர முடியாது, தட்டிட்டு தான் வரணும், புரியுதா என்று இருவரும் கண்ணடித்து கொள்ள, டேய் அம்மா ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றாங்கன்னு தான் இவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்றேன் என்றான். அப்போ சின்ன வயசுல இருந்தே அம்மா லோன்லியா இருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு இல்லனா என்று விட்டு ஓடியவர்களை பார்த்து நின்ற ராமின் மொபைல் ஒலித்தது. ஆர்த்தி எண்ணில் இருந்துதான். ஹலோ ஆர்த்தி, கிளம்பிட்டியா? சீக்கிரவா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு என்றான். தம்பி, இங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் பண்றோம். இந்த மொபைல் வச்சிருக்க பொண்ணு ட்ரக்ஸ் யூஸ் பண்ண கேஸ்ல அரெஸ்ட் ஆயிருக்காங்க என்றதும் அவனோ வாட் என்க நீங்க என்றனர். நான் அவளோட ஃபியான்சி என்றான். முடிஞ்சா நேர்ல வாங்க என்று தொடர்பை துண்டித்தனர். புருவம் சுருக்கி, ஆர்த்தி அதுவும் ட்ரக்ஸ் கேஸ்ல என்று தாமதிக்காமல் அவன் தயாராகி வர, ஆர்த்திக்கு தன்மேல் கோபம் இருப்பதாகவும் அதனால் நேரில் சென்று அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போவதாகவும் கூறிவிட்டு சென்றான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ராமண்ணா வந்து என்கேஜ் மட்டும் இல்ல, கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டாரு. அம்மா அப்பா எவ்வளோ கேட்டும் அண்ணா எங்களுக்குள்ள ஒத்து வரலன்னு சொல்லிட்டாரு. ஆர்த்தி சிஸ்டரும் எதுவும் சொல்லல. ஆனா அதுக்கப்புறம் எவ்வளவோ தடவை அண்ணாவை பார்க்க வந்தும் அவர் பார்க்க மறுத்துட்டாரு. அப்போ இருந்தே அண்ணா ரொம்ப இறுக்கி போயிட்டாரு. ரொம்ப யோசிச்சு தான் பேசுவாரு. 2 வருஷம் ஓடி போச்சு. அப்பதான் அப்பாவோட இன்னொரு ஃப்ரெண்ட் அவர் பொண்ணுக்கு அண்ணாவை கேட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரும் சேர்ந்து தான் சம்மதிக்க வச்சோம். ஆர்த்தி சிஸ்டர் ரொம்ப மாடர்னா, இவங்க ரொம்பவே ட்ரெடிஷ்னல். கிட்டத்தட்ட எப்படின்னா நம்ம இந்தியன் ஒய்ஃபி மெட்டீரியல் டைப். அவங்க ஆரம்பத்துல எங்களுக்காக ஓகேன்னு சொன்னாலும் போக போக அண்ணாவுக்கும் அவங்கள பிடிக்க ஆரம்பிச்சது. ரொம்ப கிராண்டா ரிசப்ஷன் செஞ்சோம். ஆர்த்தி சிஸ்டரோட பேரண்ட்ஸ் கூட வந்திருந்தாங்க. மறுநாள் முகூர்த்த சாரி மாத்த போன பவி அண்ணி வரல. எங்க தேடியும் கிடைக்கல. கடைசி அவங்க காதலன் கூட ஓடி போனதா நியூஸ் வந்தது என்றான் லக்ஸ். காதலன் கூட ஓடி போறதா இருந்தா ஏன் மச்சி மாடமேடை வரைக்கும் வரணும் என்றாள். வேற எதுக்கு? நகை பணத்துக்காக தான். அவங்க காதலனை கல்யாணம் பண்ணினா எதுவும் செய்ய மாட்டேன்னு அவங்க பேரண்ட்ஸ் சொன்னாங்களாம். அதனால அண்ணனை கல்யாணம் செய்யறது போல டிராமா பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க என்க. ஓ ஐயோ, அப்ப கஷ்டம்தான் என்றாள். அப்புறம் இன்னொரு விஷயம் மச்சி, நீ எனக்கு ரொம்ப க்ளோஸ், அதனால சொல்றேன். எனக்கு என்னவோ பவி அன்னைக்கு அண்ணன் மேல ஒரு இது இருந்தது. அவங்க ரிசப்ஷன் கேக் கட் பண்ணும் போதும் சரி, போட்டோ ஷூட் எடுக்கும் போதும் சரி, பவி அண்ணி அண்ணா கிஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அண்ணா கொடுக்கல. கடைசியா அவங்களே ஒரு லிப் கிஸ் போட்டோன்னு கேட்டப்போ அண்ணா என்ன சொன்னாங்க தெரியுமா என்றதும், என்ன சொன்னார் மச்சி, பல் தேய்க்கலன்னு சொன்னாரா என்க. ஐயோ, அப்படி சொன்னா கூட பரவாயில்ல மச்சி என்று அவன் ஞாபகம் அன்றைக்கு செல்ல, அழகான டிசைனர் புடவையில் மிதமான ஒப்பனையில் ஜொலித்தாள் பவித்ரா. அவளுக்கு இணையாக வீநெக் வேஸ்ட் கோட் அணிந்து அழகாக அவளுக்கு போட்டியாக நின்றிருந்தான் ராம். வரவேற்பும் இனிதே முடிவடைய புகைப்பட கலைஞர்களும் வழக்கம் போல் மணமக்களை போட்டோவிற்கு போஸ் என்று கோர்த்துவிட எண்ணி இதழ் முத்தம் வழங்க சொல்லி கேட்க மறுத்துவிட்டான் ராம். ஆனால் அவர்களும் விடுவதா இல்லை. மேம் ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன் என்க. ராம், சின்ன கிஸ் தானே, இட்ஸ் ஓகே ஃபார் மீ, கொடுங்க ப்ளீஸ் என்றாள். கிஸ், அதுவும் இவ்வளோ பேருக்கு முன்னால? நோ வே என்றவன், போதும் நீங்க போட்டோ எடுத்தது, கிளம்புங்க என்று காட்டமாக கூற அதிர்ந்து விட்டனர். சாரி சார், அந்த போஸ் இல்லைனாலும் பரவாயில்ல,
மேடம் இடுப்பை பிடிச்ச மாதிரி நில்லுங்க போதும், ஒரு ஷாட் எடுத்துக்கிறேன் என்க. அதற்கும் மறுத்து விட்டான். அவர்களோ பவியிடம் கெஞ்ச பொறுமை இழந்தவள், ராம், ஒரு சின்ன விஷயத்தை ஏன் இவ்வளோ பெருசு பண்றீங்க? இதெல்லாம் ஒரு மெமரிஸ் தானே. 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது எவ்வளோ நல்லா இருக்கும். ப்ளீஸ் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க என்றாள். எது சின்ன விஷயம் பவி? கிஸ் பண்றது சின்ன விஷயமா? அது ஒரு ஃபீல். சும்மா கடமைக்கேன்னு ஒரு போட்டோ போஸ்ட்காக என்னால் கொடுக்க முடியாது. அதுவும் நம்மளோட ஃபர்ஸ்ட் கிஸ் எப்பவுமே மறக்க முடியாத நினைவா இருக்கணும் பவி. கிஸ்ன்றது நம்மளோட சாதாரண ஆக்டிவிட்டிஸ் போல கிடையாது. கிஸ் பண்ணினா நம்ம பாடி, பர்டிகுலராக ஹார்ட்டுக்கு எவ்வளோ நல்லதுன்னு தெரியுமா? கிஸ் பண்ணும்போது நம்ம பாடியில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்கும் தெரியுமா என்பதற்கு மருண்ட விழிகளுடன் தெரியாது என்று அவள் தலையை இரு பக்கமும் ஆட்ட, ஓகே லிசன். நம்ம பார்ட்னரை ஃபீல் பண்ணி கிஸ் பண்ணும்போது ஆக்சிடோசின்ற ஹார்மோன் நம்ம பாடியில் சுரக்கும். அது ஹார்டிசால்ன்ற ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை கம்மி பண்ணி பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணும். இதனால ஹார்ட்டுக்கு சீரான பிளட் சர்க்குலேஷன் ஆகும், பிபி கம்மியாகும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த ஒரு போட்டோ போஸ்ட்காக பண்ண சொல்றியா? ஐ எம் ரியலி சாரி, ஐ கான்ட் பவி என்றான் இரு கைகளையும் விரித்து. வாயை பிளந்து அதிர்ந்து விழித்தாள் பவி. அவள் மட்டுமல்ல, கேட்டுக்கொண்டிருக்கும் பிரணதியும் தான். லக்ஸோ கேள்வியாக அவளை நோக்க, என்ன மச்சி, ஆராய்ச்சியா? முடியல மச்சி, முடியல. ஒரு முத்தங்கிட்டது குத்தமா மச்சி? சந்தேகமே இல்லை. ஒரு முத்தத்துக்கே இவங்கிட்ட இவ்வளோ யுத்தம் பண்ண வேண்டியிருக்கேன்னு தான் அந்த பொண்ணு ஓடி போயிருக்கோம் என்றால் அதிர்ச்சியிலிருந்து மீளாமல். ப்ளீஸ் மச்சி, இந்த ஃப்ளாஷ்பேக்கை வேற யார்கிட்டையும் சொல்லாத. எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தவிர்த்து ராமண்ணாவோட விஷயம் யாருக்கும் தெரியாது என்றான். ஐயோ, நீ வேற மச்சி, இவ்வளோ மகா மட்டமான கேவலமான ஃப்ளாஷ்பேக்கை வெளியே சொன்னா என்னதான் காரி துப்புவாங்க என்றவளை கேள்வியாக அவன் நோக்க, பின் என்ன மச்சி, முதல் பொண்ணுகிட்ட முதுகு சுரிஞ்சு விட சொல்லி பிரச்சனை, 2வது பொண்ணுகிட்ட முத்தம் கொடுக்கறதுல பிரச்சனை. இதுல இந்த கதை ஆரம்பத்துல இருந்து இவர் 2 பொண்ணுங்களால பாதிக்கப்பட்டாருன்னு பின்பம் வேற. நல்ல வேலை, சொல்ல போனா அந்த பொண்ணுங்க வாழ்க்கை தான் காப்பாற்றப்பட்டிருக்கு மச்சி. நான் தான் உன்கிட்ட முன்னாலே சொன்னேனே, இவர் இதுக்கு மட்டும் இல்ல மச்சி, அதுக்கு இதுக்குன்னு எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டாரு என்றவள் ஒற்றை கண்ணை அடித்து லக்ஸை ரகசியமாக அருகில் அழைத்து, ஏன் மச்சி, உங்க அண்ணன் புஸ்ஸா என்றாள். புஸ்ஸா என்று லக்ஸ் விழிக்க, புஸ்ஸுனா தெரியாதா மச்சி என்று அவன் காதில் ஏதோ கிசுகிசுக்க இன்னும் விரிந்தது அவன் விழிகள். பின் லக்ஸ் கண்களை சுருக்கி, மச்சி என்க, ஒரு டவுட்டு, அதான் கேட்டேன் என்றால் பாவமாக. ஆக்சுவலி அந்த டவுட் எனக்கும் டைனுக்குமே இருந்தது மச்சி என்றான் பிடரியை தேய்த்தவாறு. என் இனமடா என்று தோள்களை அழுத்தியவள், அடிச்சுக்கோ மச்சி என்று கையை நீட்ட அடித்து கொண்டனர் இருவரும். அதனாலேயே பாப்புவுக்கும் அண்ணாவுக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தோம். சந்தேகமே இல்லை, 200% அவ ராமண்ணா பொண்ணுதான் என்றான். என்று பெருமூச்சு விட்டவள், இப்ப எனக்கு கவலையெல்லாம் மீராக்காவை நினைச்சுதான் என்றாள். ஏமச்சி, மீராக்காக்கு என்ன என்க? இல்ல, மீராக்கா நீங்க மாலத்தீவு போறதுக்கு அப்புறம் ஓட போறாங்களா இல்ல அதுக்கு முன்னாலே ஓட போறாங்களான்னு தான். மச்சி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணே. என்னோட 1 மாச சம்பளத்தை வேணா எடுத்துக்கோங்க. இல்ல 2 மாச சம்பளத்தை வேணும்னு எடுத்துக்கோங்க. உன் அண்ணாவை என் ஃப்ரெண்டு காயத்ரி கூட நிச்சயம் பண்ண சொல்ல. ஏன்னா உங்க அண்ணாவுக்கு யார் கூடலாம் நிச்சயம் ஆகுதோ அவங்களுக்கு உடனே வேறொருத்தர் கூட வெட்டிங் ஆயிருது. என் ஃப்ரெண்டோட லவர் வீட்டில் கூட கல்யாணத்தை இழுத்துட்டே போறாங்களாம் மச்சி. அவர்கிட்ட சொல்லி அவ வாழ்க்கைன்னு ஒரு விளக்கு ஏற்றி வைக்க சொல்லு மச்சி என்றாள். என்ன காமெடியா? சிரிப்பு வரல மச்சி, சீரியஸா திங்க் பண்ணு. எப்படியாவது குட்டிக்காரன் அடிச்சாவது ராமண்ணா கல்யாணத்தை முடிக்கிறோம் என்று கூறும்போதே பிரணதியின் மொபைல் ஒலித்தது. எடுக்க ராம்தான். அம்மா சில நபர்களுக்கு நேரில் சென்று அழைப்பு விடுக்க விரும்புவதாகவும் உடன் சென்று பார்லர் ஜேக்கப்புக்கு அழைப்பு விடுக்க கூறினான். காதில் மொபைலை வைத்தவாறு அவள் உறைந்து நிற்க, என்னாச்சு மச்சி என்று உலுக்கினான் லக்ஸ். என்று சுயநினைவு பெற்றவள், மச்சி திடீர்னு இதயம் படப்படன்னு அடிச்சுக்குது. வயிற்றுக்குள்ள குறுக்குறுன்னு பட்டாம்பூச்சி பறக்குது. மண்டையை சுத்தி சிட்டுக்குருவியா பறக்குது. தரையில நின்னா கூட பறக்கிறது போல தோணுது. அதுக்கு பேரு என்ன மச்சி என்றால் வெக்க புன்னகை செய்தவாறு. ஐயோ,
என்று ரிலாக்ஸ் அதிர, ஏன் மச்சி என்றாள். மச்சி, தட்ஸ் மீன் உன் பிரெயின்ல சிம்பத்தட்டிக் நர்வ் சிஸ்டம் ஆக்டிவ் ஆகுது. அதை அட்ரினலை ரிலீஸ் பண்ணி உன் ஹார்ட் வேகமாக துடிக்க வைக்கும். அதுதான் படப்படன்னு அடிச்சுக்கிறதுக்கு காரணம். அப்புறம் அதே அட்ரிலின் உன் வயிற்றுக்கு போக வேண்டிய பிளட்டை ரீடைரக்ட் பண்ணி காலுக்கும் கையுக்கும் அனுப்பிடும். அதனால உன் டைஜஷன் சிஸ்டம் ஸ்லோவாயிரும். அதான் அந்த பட்டாம்பூச்சி பறக்கிறதுக்கு காரணம். அப்புறம் என்ன சொன்ன? மண்டையில சிட்டுக்குருவி என்று தொடங்கியவனின் கையை பற்றி, போதும் போதும், ரொம்ப லென்த்தா போகுது, பாரு நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒன்னும் இல்ல என்றவள், அடப்பாவீங்களா, குடும்பமே இப்படிதானடா, அது சரி, ராம் சார் தம்பிக்கிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும் என்று நொந்து கொண்டாள்.